வணக்கம். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் 2ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் உயர் திரு எம். தனசேகரன் விழாவினை தொடக்கி வைத்தார். செயலாளர் டாக்டர் கே. நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினார். பொருளாளர் டி. ராஜராஜன், மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாசலபதி, செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி. முத்தமிழ்ச்செல்வி மற்றும் கஸ்தூர்பா காந்தி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்பின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜி. முத்தமிழ்ச்செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரியிலிருந்து புனித ஜோஸ்பின், யமுனா, ஜெயந்தி, பாலமுருகன், விஜயலட்சுமி, சத்யகலா, சுரேந்திரன், நிர்மலா, கோடீஸ்வர பிரபு மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோர் வளர்வாளர்களாக விரிவுரையாற்றினர். இந்நிகழ்வில் இறுதியில் நிமிட செயலாளரின் அறிக்கையை துணை பேராசிரியர் நித்யா வழங்கினார் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் இணை பேராசிரியர் ஆயி நன்றியுரை வழங்க விழா இனிதே முடிவுற்றது. புதுச்சேரி மாநிலம் மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் மாநில ஆலோசனை கூட்டமானது புதுச்சேரியில் நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் செயல் தலைவர் ராஜ் மற்றும் அமைப்பாளர் ஹரிராஜ் ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்து கலந்துரையாடினர். மேலும் புதுச்சேரி மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் மாநில கௌரவ தலைவர் ஆனந்தகுமார் மற்றும் செயலாளர் சிவகுமாரன், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா நற்பணி இயக்கத்தின் தலைவர் வில்லியனூர் பூக்கடை ராஜேஷ், அமிதாப், பாலாஜி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் மேலும் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ஆகையால் புவி வெப்பமாவதலை தடுக்க ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் மூலம் மோடி ஃபாரஸ்ட் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகிறது. அதன்படி உஸ்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 1,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக அறக்கட்டளைக்கு ஏரோ கிரேன் டெக்னாலஜிஸ், ஜேபி அலுமினியம், கிரீன் வாரியர், வள்ளலார் ஏஜென்சி, அமேஸ்மெண்ட் ஃபுட் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் 1,00,000 மரக்கன்றுகளை நன்கொடையாக வழங்குகின்றனர். இதற்கான துவக்க விழா இன்று காலை ஊசுடு தொகுதி கோனேரிக்குப்பம் பகுதியில் நடந்தது. இதில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே. சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் உயர்மட்ட குழு தலைவர் மூர்த்தி தலைமையில் நிறுவனர் ராஜா மனோகரிடம் மரக்கன்றுகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் செயல் தலைவர் சுபலட்சுமி, நிர்வாகி குமரன், ரமேஷ், ஐயனார், மல்லிகா, கருணா, சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர வேதஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு இன்று காலை 6:30 மணியளவில் ரிஷப வாகனத்தில் கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்து விநாயகருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம், இளநீர், விபூதி, பழரசம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மங்கள வாத்தியர்கள் இசைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் கொடிமரத்தில் கொடியை ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதியுலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை கந்தசாமி தம்பிரான், கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட உள்ளூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் என ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மே 18ஆம் தேதி தியாகராஜர் ஆட்டம் எனப்படும் உன்மத்த நடனமாடி திருத்தேருக்கு எழுந்தருள்வார். அதன் அடுத்தபடி முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்தல் மே 19ஆம் தேதி விழா நடைபெற உள்ளது. மே 20ஆம் தேதி தங்கைக்காக வாகனத்தில் சனி பகவான் எழுந்தருளி வருகிறார். மே 21ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் மே 22ஆம் தேதி தீர்த்த வாரியமும் நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழக மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாருக்கு வருகை தருவார்கள் என்பதால் அவர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் கோயில் வரிசைப்படுத்தும் பகுதிகளும் சுத்தப்படுத்துதல், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது. திருக்கனூர் போலீஸ் சார்பில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு தொடர்பான பொதுமக்கள் ஆலோசனை கூட்டம் செல்லிப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் தலைமை தாங்கினார். சப் இன்ஸ்பெக்டர் பிரியா முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் பேசுகையில், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது தொடர்பாக பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளின் செயல்பாடுகளை தினமும் கண்காணிக்க வேண்டும். குற்றச் சம்பவங்கள் தடுக்க பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும்.
இப்பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வது இளைஞர்கள் யாரேனும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பது தெரியவந்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். போலீசார் மூலம் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கி அதிலிருந்து வெளிவர ஆலோசனை வழங்கப்படும் என்றார். சப் இன்ஸ்பெக்டர் பிரியா பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கான போக்சோ சட்டம் குறித்தும் சமூக வலைதளத்தில் தகாத போட்டோ மற்றும் வீடியோ வெளியிடுபவர்கள் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டம் மூலம் தற்போது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்தும் விளக்கம் அளித்தார். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற நாகாத்தம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா 3ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று நாகாத்தம்மனுக்கு பூர்ண அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து கலசங்கள் பிரதிஷ்டை, அஷ்டபந்தனம் சாற்றுதல், முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வின் 4 கால யாக பூஜைகளும் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து நாகாத்தம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து மேல் சாத்தமங்கலம் கிராம மக்கள் அனைவருக்கும் கும்பாபிஷேக கலசங்களை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். அப்படி இப்ப வந்தா நீ எம்மா வந்து போலாம். ஊருக்கு போன இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.